தமிழ் திரையுலகில நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் போர் அரங்கேற போகுது. ஒரே நாள்ல தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி ஆகிய படங்கள் வெளியாக உள்ளதால கோலிவுட் வட்டாரமே பரபரப்பாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த மோதல்ல விஜய் அவர்களுடைய வசூலை குறைக்க பின்னணியில சில காய்கள் நகர்த்தப்படுவதாக பேச்சுக்களுமே இருந்துட்டு இருக்கு. தற்போதைய சூழல்ல தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான திரையரங்குகள் மற்றும் விநியோக உரிமம் முன்னணி நிறுவனமான ரெட் ஜெயின் மூவிஸ் வசமே உள்ளது. இதனால சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படத்திற்கு தமிழகத்துல அதிகப்படியான திரையரங்குகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பது ரொம்பவே அதிகமா. குறிப்பாக மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள்ல சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலுமே பி மற்றும் சி சென்டர்கள்ல பராசக்தி ஆதிக்கம் அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜனநாயகன் படத்துடைய ஆரம்ப கால வசூலை பாதிக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஆனால் ஜனநாயகன் படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கா. படத்துடைய வியாபாரமே படத்துடைய பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆகையால படம் ரிலீஸ் ஆகிறதுல இருந்து வசூலாக்குற ஒவ்வொரு ரூபாயுமே படத்திற்கு லாபம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. பராசக்தி திரைப்படமோ முன்பு வேற ஒரு ரிலீஸ் செய்தியை வைத்துக்கொண்டு கடைசி நேரத்துல ஜனநாயகனுடன் போட்டிக்கு வந்தாங்க. இதற்கு முழு காரணம் திமுக அரசாங்கம் தான். அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். சோ ஆகையால பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் சவால் விடும் விதமாக இந்த விஷயத்த பண்ணாரு. சோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது ஜனநாயகன் திரைப்படம் இருக்கும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் சமீபத்துல தெரிவிச்சிருக்காங்களா. சோ இந்த விஷயம் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.